மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு விழுந்த இடி. பெரும் அரசியல் நெருக்கடிக்குள் பெஞ்சமின் நெதன்யாகு. குழுவினருடைய புதுவகை தாக்குதலில் 6 இஸ்ரேலியர்கள் படுகாயமடைந்த சம்பவம் பதிவு என்ற செய்திகள் தான் இன்றைய பதிவு. மரத்தால விழுந்தவன மாடு குத்துற கதை. ஊழல் வழக்க பார்க்கிறதா இல்ல யுத்தத்தை பார்க்கிறதா? குழுவினுடைய தாக்குதலை பார்க்கிறதா? அமெரிக்காவில் தனது நாட்டினுடைய செல்வாக்கு குறைந்து வருகிறத பார்க்கிறதா? உலக அரங்குல இஸ்ரேல் தனிமைப்படுத்துவதை யோசிக்கிறதா? அப்படின்னு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கின்ற பெஞ்சமின் நெதன்யாவுக்கு மற்றொரு இடி வந்து விழுந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தலை நடத்துவதற்கான உத்தியோகபூர்வமான கோரிக்கையை இப்போது பெஞ்சமின் நெதன்யாவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கையை வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகளோ நீதிமன்றமோ ஏனைய அமைப்புகளோ கிடையாது. சொந்த கட்சியே இப்போது பெஞ்சமின் நெதன்யாவுக்கு பாராளுமன்றத்தை கலைச்சிட்டு புதிய தேர்தலுக்கு உடனடியாக போகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை உத்தியோகபூர்வமாக விட்டதுதான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாக இப்போது உலக அரசியலில் பேசப்படுது. இஸ்ரேலிய தேர்தல், இஸ்ரேலினுடைய பாராளுமன்ற தேர்தல் அக்டோபர் மாதம் இறுதியில இடம்பெறணும். ஆனா இவ்வளவு அவசரமாக எதற்காக சொந்த கட்சி உடனடியாக பாராளுமன்றத்தை கலைச்சிருங்க, தேர்தலுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கின்ற இஸ்ரேலுடைய தீவிர பழமை வாய்ந்த கட்சிகள் ஒரு மிரட்டலை விட்டு உடனடியாக கூட்டணியிலிருந்து தாங்கள் விலகிக் கொள்வதான அறிவித்தலை தான் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு விட்டிருக்கிறாங்க. இதை அறிஞ்ச பெஞ்சமின் நெதன்யாகு இவங்க கூட்டணியிலிருந்து விலகி கொண்டா பாராளுமன்றம் கலைவதோடு தனது பதவி இழக்க வேண்டி வரும் என்பதனால முன்கூட்டியே அந்த ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக, விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டக்கூடாது என்பதற்காக நாங்களாக கலைச்சதாக இருக்கணும், நாங்களாக பதவியை விட்டதாக இருக்கணும், வேறு யாரும் பதவியை விட்டு எங்களை மிரட்டக்கூடாது என்பதற்காக அதிரடியாக பெஞ்சமின் நெதன்யாகுடைய கட்சி சுதாகரித்து கொண்டு பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு உத்தியோகபூர்வமான வேண்டுகோளை விட்டிருக்காங்க. உடனடியாக பாராளுமன்றத்தை கலைச்சிருங்க, தேர்தலுக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தி அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. எதற்கு இந்த கூட்டணி கட்சிகள், அதுவும் மதவாத இனவாத அதி தீவிர போக்குடைய இந்த கட்சிகள் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு விட்டு விலகணும்னு நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு இவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய இராணுவ சேவையிலிருந்து தமக்கு விலக்களிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சாங்க. தமது கட்சிக்கும் கட்சி சார்ந்தவர்களுக்கும் தமது பழங்குடியினருக்கும் இந்த விதிவிலக்கை உண்டாக்கி தரணும், அதுக்கான புதிய சட்டத்தை நீங்க இயற்றணும் அப்படின்ற கோரிக்கையை தான் முன் வச்சாங்க. பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய இஸ்ரேல் இருக்கிற சட்டவாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரஜையும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இராணுவத்தில் கட்டாயமாக சேரணும் அப்படின்ற ஒரு கொள்கையும் கோட்பாடும் தான் இஸ்ரேல் இருக்குது. ஆனா இந்த கொள்கை கோட்பாட்டுக்கு வெளியே எங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கணும், நாங்கள் இந்த இராணுவத்தில் சேர மாட்டோம் அப்படின்னு தான் இந்த பழமை வாய்ந்த தீவிர கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய இனத்துக்காகவும் ஆதரவாளர்களுக்கும் இந்த ஒரு சட்டத்தை இயற்றி ஏதொரு வகையில் வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை தான் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு முன் வச்சாங்க. பெஞ்சமின் நெதன்யாகு 2 விஷயத்தை செஞ்சாரு. ஒன்று இப்போது பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இல்லை என்பதனால இதை சட்டமாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதோட, இந்த ஒரு விஷயம் குறித்து எதிர்வரும் தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு காலத்தை தள்ளி போட்டாரு. காலத்தையா தள்ளி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கூட்டணியில் இருக்கின்ற குறித்த கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் கடந்த சில காலங்களாக பாரிய அளவுல ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. எதையுமே உள்வாங்காத பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய அரசு அந்த ஒரு விஷயத்தை தள்ளி போட்டது. 2024ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழங்குடியினர் சேராமல் இருப்பதை தடுத்து உடனடியாக இராணுவத்தில் அவங்களை சேர்த்துக்கொள்வதற்கான அழுத்தங்களை அரசு பயன்படுத்தணும், அதற்கான வழிவகைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியிருந்தது. இப்படியான கெடுபிடிக்கு இடையில தான் தொடர்ச்சியாக பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு ஆதரவு வழங்குகின்ற குறித்த கட்சிகள் இந்த சட்டத்தை நடைமுறைக்கு இந்த சட்டத்தை ஏற்றி தரணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வச்சாங்க. முடியாது என்று பெஞ்சமின் நெதன்யாகு சொன்னதுக்கு இணங்க தான் இப்போது இந்த ஒரு கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அது குறித்த தீர்மானத்தை பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய அரசுக்கு அறிவித்ததனால் தான் உடனடியாக சுதாகரித்து கொண்ட பெஞ்சமின் நெதன்யாகுவுடைய கட்சி இந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்தது. பல தசாப்தங்களாக ஹரேடி என்று சொல்லப்படுகின்ற யூத பழங்குடியினர் தான் இராணுவத்தில் சேரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. ஏன் இராணுவத்தில் சேரமாட்டாங்க அவங்க அப்படின்றதுக்கு அவங்க சொல்ற நியாயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசித்திரமான நியாயங்களை சொல்றாங்க. தோராவை படிப்பதுதான் தமது வாழ்நாள் பணி என்றும், இராணுவத்தில் சேர்ந்துட்டா
இந்த பணி இடைநிறுத்தப்படலாம் என்ற அச்சம் இருப்பதனால தோராவை தொடர்ந்து படிப்பதனால்தான் இஸ்ரேல் என்ற நாட்டிற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதாகவும் அதுதான் பாதுகாப்பை பெற்று தருவதாகவும் வெறுமனே இராணுவ வீரர்களுடைய ஆயுதங்கள் இஸ்ரேலை காக்காது அப்படின்னு ஒரு கொள்கையில் அவங்க இருக்கிறது தான் இதற்கான ஒரு நியாயமாக சொல்லப்படுது. அடுத்த ஒரு விஷயம் தான் மத விழுமியங்கள் அழிந்து போகும். ஆண் பெண் கலப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இராணுவத்தில் இருக்கிறதுனால இராணுவத்தில் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு நியாயத்தையும் சொல்றாங்க. அப்படி சேர்ந்துட்டா மத விழுமியங்கள் அழிந்து போகும் அப்படின்ற ஒரு நியாயத்தையும் சொல்லியிருக்காங்க. இவர்கள் ஆதரிக்கின்ற கட்சிகள் தான் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய கூட்டாட்சியில இருக்கிறதுனால இப்போது இந்த ஒரு சட்டத்தை இயற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குனுங்க பெஞ்சமின் நெதன்யாகு முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு தரப்பு நாட்டுக்காக நான் மட்டும்தான் உயிரை தியாகம் செய்யணுமா, எமது உயிர்கள் மட்டும்தான் போகணுமா, நாங்க மட்டும் எதற்காக யுத்த காலத்துல உயிர் நீக்கணும், இவங்களோட பங்களிப்பு செய்யணும் தானே, அனைவருக்குமான சட்டம் தானே அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரார் விடாப்பிடியாக ஆர்ப்பாட்டங்கள்ல இருப்பதனாலும் அதுபோக இப்போது இஸ்ரேலுடைய இராணுவ படத்தளபதி இயல் ஜமீர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்போது இஸ்ரேலுடைய இராணுவத்துல மனித வளங்கள் இல்லாததுனால இராணுவ கட்டமைப்பு சிதைந்து வருவதாகவும் இராணுவத்திற்கு ஆள் பற்றாக்குறை இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. கசாவினுடைய யுத்தத்துக்கு பிற்பாடு 12,000 பேர் ஆள் பற்றாக்குறை இருப்பதாகவும் இதே பழங்குடி இனத்திலிருந்து கிட்டத்தட்ட இராணுவத்தில் சேருவதற்கான வயது வந்தவர்கள் 80,000 பேர் இருப்பதனால இவர்களை உள்வாங்கணும் அப்படின்ற ஒரு விடாப்பிடியில இஸ்ரேலுடைய இராணுவ பட தளபதியும் இருக்கிறதுனால பெஞ்சமின் நெதன்யாகு இந்த ஒரு விஷயத்துல இப்படியான ஒரு சட்டத்தை இயற்றி இவர்களுக்கான விதிவிலக்கை அளிக்க முடியாது என்ற சூழ்நிலையில தான் இருக்கிறாரு. தேர்தல் என்று வந்துட்டா நிச்சயமாக பெஞ்சமின் நெதன்யாகுக்கு அது பாதகமான விளைவுகளை இப்போது உண்டு பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தம் சொன்ன மாதிரி நடந்து முடியாதனால எதிர்பார்த்த விளைவுகளை கொண்டு வராதனால பாரிய அளவுல மிகப்பெரும் அழிவுகள் அதை உண்டு பண்ணியதுனால மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு மீது அந்த மக்களுக்கு இருக்கிறதுனால எதிர்க்கட்சியினுடைய செல்வாக்கு இப்போது பாரிய அளவுல உயர்ந்திருப்பதனால எதிர்வரும் தேர்தலை இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பெஞ்சமின் நெதன்யாகுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. பொறுத்து பார்க்கலாம். தேர்தல் பற்றிய அடுத்த அறிவிப்புகள் என்ன வரப்போகுது, எப்போது தேர்தல் நடக்க போகுது, தேர்தலில் பெஞ்சமின் நெதன்யாகுடைய அரசு மீண்டும் ஆட்சி அமைக்குமா இல்லையா, ஊழல் வழக்கு என்ன ஆக போது, சிறைக்கு செல்வாரா இல்லையா அப்படின்ற பல்வேறு விடயங்களுக்கு காலம்தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது கடந்த சில வாரங்களாக ஹிஸ்புல்லாக்களுடைய அதிரடியான தாக்குதல்களுடைய வீரியம் அதிகரித்து வருகின்ற சூழல்ல இஸ்ரேலிய இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலையீடியை இந்த தாக்குதல்கள் வழங்கி வர சூழ்நிலையில தான் இப்போது புது வகையான ஒரு தாக்குதலை நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக மேற்கொண்டிருந்தாங்க. வடமையாக ஒவ்வொரு ட்ரோன்களாக ஏவித்தான் தாக்குதல் நடத்துவாங்க. இந்த ஒரு தாக்குதல் கூட்டமாக பல்வேறு ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவி இந்த தாக்குதல் நடத்தியதுல இஸ்ரேலுடைய பாதுகாப்பு ரேடார்களில் இது சிக்காமல் மற்றும் அபாய ஒலி எழுப்புகின்ற அந்த ஒரு அபாய ஒலி எழுப்பப்படாமலே இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சது தான் இப்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணிருக்கு. இந்த தாக்குதலில் 3 இராணுவ வீரர்கள் படுகாயம் அடைந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. மற்றொரு தாக்குதலும் பதிவாகி இருக்கு. அந்த தாக்குதல் எங்கு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெற்கு லெபனானுடைய எல்லைப்புறத்தில் இருக்கின்ற ராஸ் அல் நாக்கூர் என்ற பிரதேசத்துல ஹிஸ்புல்லாக்கள் ஏவிய ஒரு ட்ரோன் வெடித்து சிதறியதுல இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்த சம்பவமும் பதிவாகி இருக்கு. இதுல 2 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக இப்போது இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. அதுபோக தெற்கு லெபனானின் 8 கிராமங்களில் இருந்து மக்களை வெளியேறும்படியான உத்தரவையும் இப்போது இஸ்ரேல் பிறப்பிச்சிருக்கு. மேஜர் ஜெனரல் முகமது அல் சமாதி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு காசால 60% நிலங்களை ஆக்கிரமிச்சதோடு இப்போது தெற்கு லெபனான் தொடங்கி சிரியாவின் எர்முக் வரைக்கும் நிலங்களை அபகரிக்கிறதா இவங்களோட திட்டம். 1967 இஸ்ரேல் கோலான் குன்றுகளை ஆக்கிரமிச்சது போலவே இந்த தடவை இந்த நிலப்பரப்புகளை ஆக்கிரமிப்பு செய்வது மட்டுமல்லாம ஒட்டுமொத்த மத்திய கிழக்கினுடைய புவிசார் அரசியலை மாற்றி அமைப்பதும் மத்திய கிழக்கு நாடுகளுடைய பாதுகாப்பை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதுதான் பெஞ்சமின் நெதன்யாகுடைய திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவருடைய விமர்சனத்துல முன்வச்சிருந்தாரு. என்னதான் இருந்தாலும் கடந்த காலங்களில் பெஞ்சமின் நெதன்யாகு சொன்ன ஒரு விஷயம் தான்
ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் மாற்றி அமைப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. இப்படி சொல்லுகின்ற சூழ்நிலை தான் இப்போது பாராளுமன்றம் கலைந்து மற்றும் ஒரு தேர்தலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகி தனது பதவிக்கே மிகப்பெரிய ஒரு ஆப்ப உள்ளிருந்த கூட்டணிகளே இப்போது சொருகிட்டாங்க என்ற ஒரு விஷயம் தான் அரசியல் அரங்குல இப்போது பேசப்படுகிற ஒரு விஷயம். பொறுத்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது, இந்த சவால்கள் எல்லாம் எப்படி பெஞ்சமின் நெதன்யாகு எதிர்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.